உங்கள் தங்க நகை விற்று உடனடி பணம் பெற மேக்ஸ் கோல்ட் கால் 04445454545. இந்தியன் திறன் பயிற்சி வழங்குநர்கள் சங்கம் அதுலேருந்து வந்திருக்கோம். தமிழ்நாடு முழுக்க 38 மாவட்டத்துலையும் திறன் பயிற்சி வழங்கிட்டு இருக்கோம் சார். தமிழ்நாடு திறன் பயிற்சி நிறுவனம், சென்ட்ரலில் வந்து NSDC நேஷனல் ஸ்கில் டெவலப்மெண்ட் கார்பரேஷன், இதே போல் பல்வேறு மத்திய மாநில அரசு திட்டத்தில் நடத்திட்டு இருக்கோம் சார். கடந்த 2 வருஷமா தமிழ்நாடு திறன் பயிற்சி மையம் வந்து எங்களை போல NGOs சின்ன சின்ன நிறுவனங்களுக்கு எந்த ஒரு ஸ்டூடெண்ட்ஸையும் நடத்துறதுக்கு அனுமதி தரலைங்க சார். அவங்க ஒன்லி இப்போ கார்பரேட்டுக்கு மட்டும் தான் சார் கொடுக்குறாங்க. எங்களுக்கு வந்து வருஷத்துக்கு 100-200 கொடுக்கறதுக்கே நாங்கள் போராடிட்டு இருக்கோம். கார்பரேட்டுக்கு வந்து கேட்டாவே 5000, 6000, 10,000 கொடுத்துட்றாங்க சார். அவங்களுக்கு வந்து கார்பரேட்டுக்கு ஒரு சின்ன ஒரு டிஸ்ட்ரிக்டில் கூட ஒரு பயிற்சி நிறுவனமோ ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சரோ எதுவுமே இல்லைங்க சார். இந்த சம்பந்தமா அவங்க வந்து மொத்தமாக ஒரு 5000, 10,000 டார்கெட் வாங்கிட்டு போயிடுறாங்க. அதை வந்து அந்த கார்பரேட் என்ன பண்றாங்க, எங்களை போல நிறுவனங்கள் அந்தந்த மாவட்டத்தில் உள்ள நிறுவனங்களை சந்திச்சு ஒரு 10,000 ரூபா ஸ்டூடெண்ட் கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. எங்க கிட்ட வந்து 5000 ரூபா நாங்கள் தரோம், 3000 தரோம், 4000 தரோம், நீங்க நடத்துங்கன்னு சொல்லிட்டு நடத்துறாங்க சார். அப்ப இதுல வந்து எங்க கிட்ட வந்து ட்ரைனிங் சென்டர் இருக்கா, CCTV இருக்கா, பயோமெட்ரிக் இருக்கான்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட பொருட்கள் எல்லாம் இருக்கா, அதுக்கான பொருட்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட இன்ஸ்பெக்ஷன் பண்ணி கொடுக்குறாங்க. கார்பரேட்டுக்கு எந்த ஒரு இன்ஸ்பெக்ஷனுமே இல்லாம வாரி வழங்கிடுறாங்க. மொத்தமா அவங்க வாங்கிடுறாங்க. எங்ககிட்ட சில்லறை வியாபாரம் பண்ற போல அவங்க வந்து எங்ககிட்ட நடத்திட்டு இருக்காங்க சார். இதை வந்து கோரிக்கையா வச்சு எங்களுக்கே கொடுங்க, நீங்க அவங்ககிட்ட கொடுத்தா திரும்பி அவங்க எங்ககிட்ட தான் வராங்க அப்படின்னு கேட்கறதுக்காக மனு கொடுக்க வந்தோம் சார். அதுக்கு மனு கொடுக்க உள்ளார கூப்பிட்டுருக்காங்க. ஏன்னா இது வரைக்கும் உள்ள அப்புறம் பேச்சுவார்த்தை 1 மணி நேரம் நடத்தி உள்ளார கூப்பிட்டுருக்காங்க சார். இன்னும் திட்ட இயக்குனர் வந்து எங்களை கூப்பிடல பேசுறதுக்கு, உள்ளார வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் சார். இந்த 3 மாதத்துல இருந்து 6 மாத பயிற்சி வரைக்கும் கொடுப்போம் சார். டைலரிங், பியூட்டிஷியன், கேட்டரிங், ஹெல்த் கேர்ல ஹாஸ்பிட்டல் அசிஸ்டன்ட், வெல்டர், ஃபிட்டர், இதே போல ஏகப்பட்ட அனைத்து இது துறைகளிலுமே உள்ள குறுகிய கால பயிற்சி சார். இது 3 மாதத்துல இருந்து 6 மாதம் பயிற்சி. இவங்களுக்கு பயிற்சியும் கொடுத்து வேலை வாய்ப்பும் அனுப்புவோங்க சார். இதுல என்ன அப்படின்னா, வேலை வாய்ப்பு கொடுக்குறோன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப எங்க வில்லேஜ்லாம் பாத்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு டைலரிங் கடை இருக்கு, ஒரு பியூட்டிஷியன் இருக்கு. அங்க வந்து வேலைக்கு அனுப்பினா அவங்க வந்து பேங்க்ல சேலரி கொடுக்கறது கஷ்டம் சார். சின்ன ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்கு அப்படின்னா இங்க TNSSல என்ன கேட்கறாங்க, பேங்க் ஸ்டேட்மெண்ட் இருந்தா மட்டும்தான் நாங்க வந்து அதை ஏத்துப்போம், இல்லைன்னா ரிஜெக்ட் பண்ணிடுவோம் அப்படிங்கிறாங்க சார். இப்போ அதே போல வந்து வில்லேஜ் கிராம பகுதியில் யாருமே பேங்க்ல போடுறது இல்ல, கையில தான் கொடுப்பாங்க. அதை வந்து இவங்க ஏத்துக்க மாட்டேங்கிறாங்க. இதுதான் சார் எங்களை போல NGOக்கு பெரிய ப்ராப்ளமா இருக்கு. கார்பரேட்ல அந்த மாதிரி எதுவுமே கேட்க மாட்டேங்கிறாங்க. பேங்க் ஸ்டேட்மெண்ட் எதுவுமே அவங்க கிட்ட வந்து பே ஸ்லிப் மட்டும் கொடுங்க, வவுச்சர் கொடுங்கன்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட வாங்கிக்கிறாங்க சார். இப்போ கார்பரேட் எங்கிட்ட பேசும்போதே பே ஸ்லிப்னா எப்படி சார் கொடுப்பீங்கன்னா, அதை நாங்கள் தயார் பண்ணிக்கிறோம், அதை பற்றி நீங்கள் எவ்வளோ பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே அதை தயார் பண்ணிக்கிற போல ஏதோ கம்ப்யூட்டர் வச்சு அச்சடிச்சிக்கிறாங்க போல இருக்கும் சார். அப்போ டூப்ளிகேட்டாக கொடுத்து அதை ஏற்றுக்கிறாங்க. உண்மை நிலவரத்தை சொன்னால் அவங்க வந்து ஏற்றுக்க மாட்டேங்கிறாங்க சார். இதை வந்து வலியுறுத்தி தான் சார் நாங்கள் வந்து சந்திச்சு மனு கொடுக்கறதுக்காக வந்திருக்கோம் சார். இப்போ சேலரி இல்லைங்க சார். தமிழ்நாடு திறன் பயிற்சி மையம் வந்து ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு இவ்வளோன்னு சொல்லிட்டு ஒதுக்குதுங்க சார். அது வந்து அந்த 8000 இருந்து 10-12,000 வரைக்கும் கொடுப்பாங்க சார். ஒவ்வொரு மணி நேரத்துக்கும் இவ்வளோ 300 மணி நேரம் பயிற்சினா ஒரு அமௌண்ட் இப்படி கொடுக்குறாங்க சார். அதை இப்போ எக்ஸாம்பிள் ஒரு 8000 ரூபா கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதிலே 3 இதாக பிரித்து தருவாங்க சார். ஃபர்ஸ்ட் அந்த பயிற்சி ஆரம்பிச்சு ஒரு 10-15 நாளில் 30%, மறுபடியும் 30%, எக்ஸாம் முடிஞ்ச உடனே அப்புறம் வேலை வாய்ப்பு 70% படிச்சவங்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுத்த உடனே மீதி 40% கொடுப்பாங்க சார். அதுல வந்து இப்ப 10,000 ரூபா கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். கார்பரேட் மொத்தமா ஒரு 5000 டார்கெட் வாங்கிக்கிறாங்க. 5000 ஒரு 5 கோடி ரூபாய் வாங்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. அவங்க வந்து எங்க கிட்ட சில்லறை வியாபாரம் பண்ற போல ஒவ்வொரு ட்ரைனிங் சென்டரை போய் நீங்க 120 நடத்துங்க, உங்களுக்கு 3000 கொடுத்துறோம், ஒரு கேண்டிடேட்டுக்கு 4000 கொடுக்கணும், நீங்க நடத்துங்க, மீதி எல்லாம் நாங்க பாத்துக்கிறோம் சொல்றாங்க சார். இதே போல வந்து வியாபாரமா போயிடுச்சுங்க சார். இவங்க ஹோல்சேல் வியாபாரம் போலயும் பிரைவேட்ல அந்த கார்பரேட் கம்பெனி வந்து சில்லறை வியாபாரி போல இவங்க மொத்தமா வாங்கி எங்கிட்ட சில்லறையா கொடுக்குற போல கொடுக்குறாங்க சார். அது வந்து தமிழக முதல்வர் என்ன சொல்லியிருக்காங்க, அனைவருக்கும் அனைத்தும் அப்படின்னு சொல்லிடுறாரு, எல்லாருக்குமே எல்லாமே கிடைக்கணும்ட்டு. ஆனா இப்ப வந்து பாத்தீங்கன்னா நாங்க அரியலூர் மாவட்டம் சார். அரியலூர் மாவட்டத்தில் தமிழ்நாடு திறன் மேம்பாட்டு பயிற்சியில வந்து ஒரு சென்டர் கூட இல்லைங்க சார். பெரம்பலூர் டிஸ்ட்ரிக்ட்லயும் இல்ல. இதே போல வந்து பல்வேறு மாவட்டத்தில் பயிற்சி நிறுவனமே இல்ல. அந்தந்த வில்லேஜ் மாணவர்கள் பயனடைய வேண்டிய திட்டத்தை வந்து மொத்தமா கார்பரேட் கொடுத்துறாங்க சார். இந்த திட்டம் ஆரம்பிக்கப்பட்டதுக்கு காரணமே வந்து ஏழை எளிய படிப்பை பாதியில் நிறுத்திய கிராமப்புறத்தில் வேலை வாய்ப்பு இல்லாமல் இருக்க பாருங்க, அவங்களுக்கு வந்து குறுகிய கால பயிற்சி கொடுத்து வேலை வாய்ப்பு அவங்களுக்கு கிடைக்கணும். ஒன்று கம்பெனியில் வேலை செய்யணும், இல்லைன்னா சுய தொழில் செய்யறதுக்கு. இதுக்கு மட்டும்தான் சார் இது ஆரம்பிச்சிருக்காங்க.
ஆனால் இதனுடைய நோக்கத்தையே வந்து கடந்த 2 வருஷமா இந்த அதிகாரிகள் சிதைச்சிட்டாங்க சார். நிறைய எங்களையே ஏகப்பட்ட பேர் அப்ரோச் பண்ணியிருக்காங்க சார். 3000 ரூபா கொடுக்குறேன், 5000 கொடுக்குறேன், அன்லிமிட்டட் டார்கெட். எவ்வளோ வருஷத்துக்கு வந்து எங்களுக்கு 100, 150 கொடுக்குறதே பெருசு, அதுக்கே போராடி வாங்கணும். அவங்க வந்து எவ்வளோ வேணா நடத்திக்கோங்க, 1000 கூட நடத்திக்கோங்க அப்படிங்கிறாங்க சார். அதனால தான் சார் இதே மாதிரி இப்போ ஒரு 20 நாளாக எவ்வளோ அப்ரோச் பண்ணுறதுனால தான் எங்களுக்கு வந்து 50, 100 கொடுக்கறதுக்கே யோசிக்கிறவங்க. எந்த ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சருமே ட்ரைனிங் சென்டருமே இல்லாமல் ஒரு கார்பரேட் நிறுவனத்துக்கு எதை வச்சு கொடுத்தாங்க. அதனால எங்களுக்கு அவங்கள்ட்ட கொடுத்து அவங்க திரும்பி எங்ககிட்ட வியாபாரம் பண்றதுக்கு நேரடியாக எங்ககிட்டே கொடுத்துருங்க அப்படின்னு கேட்க தான் சார் வந்திருக்கோம். எங்களுக்கு நஷ்டம் ஏற்படுதோ இல்லையா சார், இவங்களை நம்பி நாங்கள் ட்ரைனிங் சென்டர் வச்சிருக்கோம். எங்க கிட்ட வந்து 10 பேர் வேலை செய்யறாங்க, அவங்களுக்கு வேலை வாய்ப்பு இழப்பீடு ஏற்படுது சார். நெக்ஸ்ட் இப்போ எங்க ஊர்ல வந்து வில்லேஜ்ல வந்து படிக்காத வேலை வாய்ப்பற்ற இளைஞர்கள் இருக்காங்க. அங்க இருந்து பசங்களை செலக்ட் பண்ணி கரெக்டான பர்சன் இப்போ வந்து வேலை ஏற்கனவே படிச்சுட்டு இருக்கவங்களுக்கே ஒரு இவங்க என்ன பண்றாங்க, ஒரு காலேஜில் போய் பயிற்சி கொடுத்துட்றாங்க. அப்படியே மொத்தமா அங்க ஏற்கனவே பிஎஸ்சியோ எம்எஸ்சியோ இல்ல எம்இஓ யாராவது படிச்சுட்டு இருக்கவங்களுக்கு சும்மா அடிஷனலா டூப்ளிகேட்டா ஒரு கிளாஸ் ரூமும் இதையும் காட்டி அவங்களுக்கு ஒரு 100 பேரோ 200 பேரோ 300 பேரோ பயிற்சி முடிச்சிடறாங்க சார். அவங்க ஏற்கனவே வந்து படிச்சுதான் இருக்காங்க, அவங்களுக்கு படிச்ச போல கணக்கு காட்டி முடிச்சிடறாங்க. நாங்க அப்படி இல்லைங்க சார். உண்மையாவே வந்து வேலை வாய்ப்பு இல்லாம படிச்சுட்டு வீட்டுல சும்மா இருக்கவங்கள, படிப்பை இடைநிறுத்தினவங்க, பணம் இல்லாம படிக்காதவங்க, இவங்கள போய் வீடு வீடா கேன்வாஸ் பண்ணி உண்மையான பயனாளிகளுக்கு சந்திச்சு நாங்க வந்து ட்ரைனிங் கொடுக்குறோம் சார். நாங்க யாரையுமே தனிப்பட்ட முறையில் அதிகாரிகளை சந்திக்கிறது இல்ல. நாங்க என்னவோ ப்ரொசீஜர் என்னவோ அதை ஃபாலோ பண்றோம். ஆனா அவங்க என்ன பண்றாங்கன்னா டைரக்டா வராங்க, கோட் ஷூட் போட்டு வராங்க. குஜராத்ல இருந்து ஒரு கார்பரேட் கம்பெனி வந்து இங்க டார்கெட் வாங்கி நடத்துறாங்க. ஆனா தமிழ்நாட்டில் அந்தந்த மாவட்டத்தில் கடைக்கோடியில் நாங்க வச்சிருக்கோம் ட்ரைனிங் சென்டர். கடைக்கோடியில் இருக்கிற பிள்ளைங்களை ட்ரைனிங் பண்றோம். ஆனா குஜராத்ல இருந்து வர ஒரு ட்ரைனிங் சென்டர் கோட் ஷூட் போட்டு வந்து அவங்கள மதிச்சு உடனே டார்கெட் கொடுக்குறாங்க. 5000 டார்கெட், 6000 டார்கெட். இங்க இருக்கிற ஒரு சில ஹாஸ்பிட்டலுக்குமே ஒரு 5500 டார்கெட் கொடுத்துருக்காங்க. அதுக்கான எவிடன்ஸ் எங்கிட்ட இருக்கு. அதுக்கு நான் உங்களுக்கு அவங்க உள்ள என்ன பேசுறாங்களோ அதுக்கப்புறம் உங்களுக்கு சப்மிட் பண்றோம் சார். சார் அவங்க எங்களை போல தான் சின்ன சின்ன ட்ரைனிங் கொடுக்குறாங்க சார். டைலரிங், பியூட்டிஷியன், வெல்டரு, ஃபிட்டரு இந்த மாதிரி ட்ரைனிங் கொடுக்குறாங்க சார். ஆனால் அவங்க கிட்ட ட்ரைனிங் சென்டரோ இன்ஃப்ராஸ்ட்ரக்சரோ கிடையாது. எங்ககிட்ட என்னன்னா எல்லாருக்கிட்டையும் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பர்ஃபெக்டா இருக்கு. அவங்க அந்த டிஸ்ட்ரிக்டோட ஏடி வந்து இன்ஸ்பெக்ஷன் பண்றாங்க. இன்ஸ்பெக்ஷன் பண்ண பிறகு எங்களுக்கு டார்கெட் கொடுக்குறாங்க. ஆனால் அவங்களுக்கு அப்படி கிடையாது. இன்ஸ்பெக்ஷன் பண்ணாதுக்கு முன்னாடியே அவங்களுக்கு டார்கெட் கொடுத்துட்டு எங்களை மாதிரி இருக்கிற சின்ன சின்ன நிறுவனங்களை வந்து அணுகுறாங்க. அவங்க ஆளுங்கெல்லாம் வரல சார், எங்களை தான் அணுகுறாங்க அவங்க. இப்ப நாங்க தருமபுரி டிஸ்ட்ரிக்ட் சார். தருமபுரி டிஸ்ட்ரிக்ட்ல பார்த்தா ஒரே ஒரு சென்டருக்கு மட்டும் தான் அப்ரூவல் கொடுத்திருக்காங்க. ஆனா இதுக்கு முன்னாடி 8 சென்டர் இருந்துச்சு. ஆனா இப்ப ஒரே ஒரு சென்டருக்கு மட்டும் தான் அப்ரூவல் கொடுத்திருக்காங்க. மீதி கடைக்கோடியில் இருக்கிற பிள்ளைங்களோட நிலைமை என்னன்னு தெரியல. உங்கள் தங்க நகை விற்று உடனடி பணம் பெற மேக்ஸ் கோல்டு. கால் 04445454545.